Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramli's Kitchenல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச குலாப் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா கடையில வாங்குற ஜாமுன் மிக்ஸ் வச்சு பண்ணோம்னா ஒன்னு ஜாமுன் உடைஞ்சிரும் இல்லனா விரிசல் வந்துரும். அப்படி விரிசல் இல்லாம ரொம்பவே ஜாமுன் சாஃப்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது இல்லாம நம்ம 4 hours 5 hours ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. செஞ்ச உடனே இந்த ஜாமுன் சாப்பிடலாம். அதுக்கான ட்ரிக்ஸும் நான் சொல்லி கொடுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளுடைய Ramli's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு MTR குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துக்கிறேன். அதை நம்ம இந்த பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப சாஃப்டாக பிசையணும். ஹார்டாக பிசையக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சாஃப்டாக பிசைங்க. அவ்வளோதான் பாருங்கள். ஓரளவுக்கு லைட்டாக தான் அழுத்தம் கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது காயாத இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளேயே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துடட்டும். 2 கப் தண்ணினா 2 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 400 500 கிராம் சுகர் தேவைப்படும் ஒரு பாக்கெட்டுக்கு. தண்ணி நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு. சுகரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எந்த கம்பி பதமும் தேவையில்ல. நமக்கு சர்க்கரை கரைஞ்சா மட்டும் போதும். லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு கொடுக்கும். அது மட்டும் நமக்கு போதும். இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு இறக்கிடலாம். இது அப்படியே மூடி வச்சிருங்க. ஜாமுன் உருண்டைகளை பொரிக்கிறதுக்காக எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் காயறதுக்குள்ள நம்ம இந்த மிக்ஸை நம்ம உருண்டையாக பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்க எந்த மாதிரி நம்ம இதை உருண்டை பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. கையில் இப்படி வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக உருண்டை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு விரிசலே இல்லாத உருண்டை கிடைக்கும். இங்கே பாருங்கள் விரிசலே இல்லை. நம்ம அப்படியே மாவு எடுத்து உருண்டை பண்ணோம்னா நமக்கு விரிசல் வரும். இந்த மாதிரி கையில் ஃபஸ்ட்டு ஒரு 4 to 5 அழுத்தம் கொடுத்து உருண்டை பண்ணிட்டோம்னா நமக்கு விரிசல் இல்லாத உருண்டைகள் கிடைச்சிரும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப காயக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த உருண்டைகளை பொரிச்சு எடுத்துடணும். இது பொரியும் போது பாருங்கள் ஒரு உருண்டை கூட வெடிக்காது. இது நான் கடையில் வாங்கின மிக்ஸ் தான். வீட்லேயே எப்படி ஜாமுன் மிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எந்த உருண்டைகளுமே வெடிக்கலை. நம்ம உருண்டைகளை நல்லா அழுத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணிடணும். அதுக்கப்புறம் நார்மலாக உருண்டை பண்ணால் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் வேகும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா வெளியே மட்டும் சீக்கிரம் வெந்துடும். உள்ளே மாவாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அது இல்லாமல் ஜீராவும் ஜாமுன்குள்ளே இறங்காது. இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கு கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் நான் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே கலக்கலை. நேச்சுரலாக பொரிச்சு வந்த கலர் தான் இது. அவ்வளோதான். நம்மளுடைய ஜாமுன் பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம சக்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக ஜாமுன் செஞ்சோம்னா 5 to 6 hours நம்ம ஊற வைப்போம் இல்லையா. ஆனால் இதை அப்படி பண்ண தேவையில்ல. சுகர் சிரப்பை நம்ம கொதிக்க விட்டுறலாம். அதில் இந்த ஜாமுன் உருண்டைகளெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ரொம்பவே சூப்பராக நல்லா ஊறி வந்துருச்சு. ஜீரா முழுக்க ஜாமுன்குள்ளே இறங்கிருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஜாமுன் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு.
பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்தனால தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் ரமணிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.